வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா, வீட்டில் கண்டிப்பாக பெரியவங்க இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் இருப்பாங்க, அதிக லோடு எடுக்கக்கூடிய, அதிக ரொம்ப நேரம் நிற்கிறவங்க, வயசானவங்க. அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா, ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ டெங்கு ஃபீவர் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, இல்லை ஏதாவது கொரோனா காலங்களில் கொரோனா பாதிக்கப்பட்டிருந்தாலோ பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், ப்ளஸ் நிறைய கனெக்டிவிட்டி டிசீஸ் இருக்கும். ஸோ எதெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட முட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான பவர் பாயிண்ட் வந்து அடி வாங்குறது தான் காரணம். வயதின் காரணமாக சில விஷயங்கள் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, அதிகமான மெடிசின் எடுக்கும்பொழுது அதோட எதிர்வினையினாலே பார்த்திங்கனாக்கா இது மாதிரி இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் நம்மளை தாங்கி நிற்கிறது பார்த்திங்கன்னா, பாயிண்ட்ஸ் ஷோல்டர், முட்டி, இடுப்பு, இடுப்பெலும்புகள், மஜ்ஜை, மஜ்ஜை சார்ந்த நரம்புகள், நரம்பு சார்ந்த தசைகள். இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெங்தன் நமக்கு குறைய ஆரம்பிச்சிச்சுனாலே நமக்கு பிரச்சனைகள் தான். நம்ம என்ன தான் வேலைக்கு ஓடினாலும் சோர்ந்து விழுந்தது காரணம் என்ன? அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, எவ்வளோ வெயிட்டு தூக்குனாங்க, எவ்வளோ தூரம் நடந்தாங்க, என்னென்னமோலாம் பார்த்திங்கனாக்கா பல கிலோமீட்டர் நடந்திருக்காங்க. யாருக்காவது மூச்சு வாங்கியிருக்கா, மூட்டு தேஞ்சு வாங்கியிருக்கா? அப்படி கிடையாது. பவர், இம்யூனிட்டி, மெட்டபாலிசம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறையும்பொழுது இந்த பிரச்சனையெல்லாம் வரும். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு அழகான ஒரு எண்ணெய் காய்ச்சி நம்ம மூட்டு வலிக்கு போடக்கூடிய விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியது, நம்மளுடைய வம்சாவளியாக, அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாமே வரிசை வரிசையாக பயன்படுத்தின ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி. தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், அவ்வளோதான் முக்கியமானது எண்ணெய்களில். அதில் 2-3 தோல் சீவிய இஞ்சியை போட்டு நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணி அதுக்கப்புறம் வச்சுட்டு போதும். இதுதான் சிம்பிள் ரெமெடி. ஆக இந்த எண்ணெய்கள்லாம் சேரும் பொழுது ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அடுத்த லேயர், அதுக்கப்புறம் மஜ்ஜை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசை, அதுக்கப்புறம் எலும்பில் இருக்கக்கூடிய சத்து, மஜ்ஜை. ஸோ இது எல்லாத்தையும் திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கணும், ரிவைஸ் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, ஆலிவ் ஆயில் ரொம்ப ரொம்ப இதுக்கு தேவையான ஒரு விஷயம். வேப்ப எண்ணெய் நம்ம முட்டியில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை, அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ், அந்த உள்ள இருக்கக்கூடிய எலும்பை அரிக்கக்கூடிய சில கிருமிகள் இருக்கும், அதெல்லாம் செத்துரும். ஸோ அப்போ வேப்பெண்ணெய் அவசியமான ஒன்று. விளக்கெண்ணெய் ஒரு லூப்ரிகன் கொடுக்கக்கூடிய விஷயம். அது இல்லாமல் ஸ்கின்னுக்கும் நரம்புக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ரெஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கெண்ணெய் அழகாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை இந்த எண்ணெய்கள் பண்ணி கொண்டிருக்கு. ஸோ அப்போது இஞ்சி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் எனர்ஜி அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக மென்ட்டு வந்து வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த எண்ணெய்களை மட்டும் நம்ம தயாரித்து வீட்டில் வச்சுக்கணும். இந்த எண்ணெய் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்திங்கனாக்கா, பெயின் ரிலீஃப்காக கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மூட்டு தேய்மானம், அதேமாதிரி ஃப்ரோஷன் ஷோல்டர், எங்கெங்கெல்லாம் தசைப்பிடிப்பு, இரத்த கட்டுகள் இருக்கிறதோ அங்கே போட்டாலே போதுமான விஷயந்தான். சூப்பராக வேலை செய்யும்.